ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் கலகலப்புன்னு சொல்லுவோம், அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைமாக வேறு இருக்குது நண்பர்களே. இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பசிகள் வரும். அப்போ நாங்கள் இது செஞ்ச ஒரு போத்தலில் போட்டு வச்சோம்னா பின்னேரத்தில் டீ குடிக்கலாம், கடை எடுத்து சாப்பிடலாம். குட்டி பசி வரைக்கெல்லாம் சாப்பிடலாம். ஏன்னா மழை டைம் நல்லா பசிக்கும், அதனால தான் கள்ள பசியெல்லாம் வரும். இப்போ அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பராக நாங்கள் அந்த முறுக்கு செய்யலாம். இப்போ இந்த முறுக்குக்கு நான் சாதிக்காயும் போட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, சாதிக்காய் எடுத்துருக்கேன், மா 500, சீனி கொஞ்சம், ஒரு வெங்காயமும் உள்ளியும் எடுத்துருக்கேன், பட்டர் எடுத்துருக்கேன், பேக்கிங் பவுடர், உப்பு விளந்தான். இதுக்கு முதல் கோதை உடைச்சி எடுப்பேன். அதுக்கப்புறம் இதை பவுடரை அடிச்சு எடுப்பேன். சாதிக்காய் பார்த்தீங்களா, டக்குன்னு இடிபட்டுட்டு. இப்போ இந்த மாதிரி இடிச்சாச்சு. இதில் வெங்காயமும் உள்ளியும் எடுத்துருக்குறேன். இதை இந்த மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுக்கணும். இது இப்படியே போடாமல் வெட்டி போடுவோம். இப்போ இதை பட்டை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, இதுக்கும் அரைச்செடுத்தாச்சு. ஓகே, மாவை சேர்ப்போம். இது ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதோட சீனி சேர்க்க போகிறேன். இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சீனி. அதுக்கு பிறகு பேக்கிங் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த கரண்டியால் 1.5 கரண்டி சேர்க்குறேன். இதோட உப்பு சேர்க்குறேன், எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவு. முதல் இது ஒருக்கா கலந்து விடுவோம். இனி இங்கே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லை, உள்ளி, வெங்காயம், அதை சேர்ப்போம். இப்போ இதே முருகா முதல் கலந்து விடுவோம். நல்லா இப்படி இந்த மாதிரி மாவோட சேர்த்து கலக்கணும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்படி அப்போ தான் எல்லா மாவுலேயும் சேரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா. இனி பட்டரை சேர்ப்போம். இப்போ பட்டரையும் சேர்த்து முதல் நல்லா கலந்து விடுவோம். உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. முதல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தான் பிறகு தண்ணி காணாட்டிக்கு பார்த்து விட்டு குழைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி தண்ணியை விட்டு வடிவாக குழைச்செடுக்க வேண்டியதான். நாங்கள் ரொட்டியை குழைக்கிற மாதிரி உடனே தண்ணியை கணக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு குழைக்கணும். பார்த்திங்களா, ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டோடனே எப்படி குழப்படுற வடி வேண்டும். ஏன்னா இந்த வெங்காயத்துலெல்லாம் மீதத்தன்மை இருக்கும், பட்டர் சேர்த்துருக்குறோம். அதால் கூட தண்ணி விட்டுறக்கூடாது எடுத்தடுப்புலேயே. தண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டேன், அவ்வளோ தண்ணி தான் விட்டு நான் அதுக்கு பிறகு விடவே இல்லை. அந்த அவ்வளோ தண்ணியிலையும் பாருங்கள் இப்படி குழப்பட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அதால் தண்ணியை உடனே கணக்க விடாமல் கொஞ்சமாக முதல் பார்த்து குழச்சிட்டு பிறகு குழையுங்க. இப்போ நல்ல வடிவாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் குழச்சி விடுவோம். அப்படி அடித்து குழச்சி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழச்சி விட்டாச்சு. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் வைப்போம். அதுக்குள்ளே நாங்கள் மெட்டெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த ட்ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். இந்த இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் இனி ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்க, குழச்ச மாவை இதில் கொஞ்சமாக எடுப்போம்.
இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை தேய்ச்சி பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இதை வந்து இப்படியும் எடுக்கலாம், நீங்கள் இஞ்சி அப்படி பிச்சு பிச்சு இப்படி போடலாம். இப்படி இருக்கா, இப்படியும் பொரிக்கலாம். டிசைன் தான் வேணுமெண்டு இல்லை, பார்த்தீங்களா? எந்த மாதிரி எடுத்தனா இப்படியும் பட்டி எடுக்கலாம் பாருங்க, பார்த்தீங்களா? இது எங்கட கலகலப்பு டிசைன். மேலே நின்று தேய்ச்சா தான் எனக்கு வளம். நமக்கு இந்த இருந்தெல்லாம் சரி வராது நண்பர்களே. சட்டார் புட்டாரண்டு நின்று செஞ்சுட்டு ஓடிடுவோம், சீட்டை வட்டிடுவேன். என்ன கூடுதலாக செய்கிறேன் நான் அந்த வேலை. எத்தனை சிலிக்கேட் மட்டத்தோட மாற்றிட்டேன்னு தெரியுமா? இப்படி வட்டி வட்டி பார்த்தீங்களா? இதிலே வைப்பேன் இந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போமா. இப்போ எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. சட்டியை வெப்பம் பொரிக்கிறதுக்கு சூடாட்டுக்கு மணி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சட்டி சூடாயிட்டு எண்ணெயை சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நாங்கள் முதல் தேய்ச்சதை பொரிச்சு எடுப்போம். சரிங்களா? இப்படி புரிஞ்சு வருதுண்டு. சரிங்களா? முதல் போட்டது கடகடன்னு பொறிப்பட்டு வருது. அடுப்பை வந்து நல்ல கணக்காக மீடியம் ஹீட்டில் விடணும். ஆக கூட்டி விட்டோம்னா வெளியில் எரிஞ்சிடும், உள்ளுக்கு கொஞ்சம் அவியாத மாதிரி வந்துடும். இப்போ பாருங்க, பொறிப்பட்டு இந்த கொதி அடங்கிச்சு பார்த்தீங்களா? அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி பொறிப்படணும். சரிங்களா? சத்தத்தை பார்த்தீங்களா? இனி இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படி சார் அப்படி சும்மாவே சாப்பிடலாம், ஜோசோடையும் சாப்பிடலாம். கலகலப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுவை இருக்குது நண்பர்களே. இது நாங்கள் வெங்காயம் உள்ளியெல்லாம் போட்டிருக்கோம்ல, செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடைகளில் விற்கிற சிப்ஸ் எல்லாம் எந்த மூளைக்கு என்ன செம்மையாக வந்துருக்குங்க. டிசைன் இல்லாமல் சும்மா சும்மா பிச்சு போட்டேன், அது கூட நல்லா தான் வந்துருக்குங்க. பார்த்தீங்களா? டிசைன் தான் போடணும் இல்லை, டிசைன் தான் போடணும் இல்லை நண்பர்களே. சும்மா வெட்டி பிச்சு போட்டு பொரிச்சாலும் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாக்குழச்சி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சரியா? சும்மா வீட்டில் இருக்க பொருட்களே செஞ்சிடலாம் நண்பர்களே. இப்படி செஞ்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம், தெரியுமா? செம்ம லாபம் எடுக்கலாம். இது வச்சு வச்சு சாப்பிடலாம். சாதிக்காயெல்லாம் போட்டுக்கும் தான் வாசம் எல்லாமே இந்த சூப்பரா ஒரு வித்தியாசமான சொல்ல முடியல. என்ன இப்போ கலகலப்புனேக்கன் சும்மா மாவுடையும் பட்டர் அது அந்த சோதானே இருக்கும். இது இந்த ஒரு இனிப்பும் இருக்கு, சீனியும் போட்டிருக்கேன், நம்ம இனிப்பும் இருக்கு, இந்த வெங்காயம் உள்ளி போட்டிருக்கேன் தானே, அதில் சுவையும் இருக்குது, சாதிக்காய் போட்டிருக்கேன், அதெல்லாம் சேர்ந்து பட்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு சொல்ல முடியாத சுவை. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, சரியா?
இது நாளைக்கே முடிஞ்சிருவேங்கிற வீட்டை அப்படி இருக்கு நண்பர்களே. எஞ்சோ கிட்டத்தட்ட அந்த பிஸ்கெட் மாதிரியும் இருக்குது. சொம்ம இது வந்து நீங்கள் பிறந்த நாளுக்கும் செய்யலாம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் உரைப்பாக சாப்பிடணும்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மேலால் போடலாம். ஆனால் தேவையில்லைன்னு நம்ம இப்படியே சாப்பிட்டு தான் நல்லா இருக்கேன் எங்களுக்கு. அப்படி இருக்கு சாப்பிட போய்கொண்டே இருக்கு நண்பர்களே. ரொம்ப டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு. பானி ஊற்றுவீங்கம்மா இனிப்பா வேணுமெண்டா நீங்கள் பானி காய்ச்சி ஊற்றலாம், சீனி பானி காய்ச்சி ஊற்றலாம். உரைப்பா வேணுமென்னு சொன்னால் கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக உப்பு போட்டு பிரட்டலாம். ஆனால் எனக்கு ரெண்டும் தேவையில்லை. இப்படி சாப்பிடவே ஒரு வித்தியாசமான சுவையாக நல்லா இருக்கு. நான் அடி தூள் நண்பர்களே. எப்படி இருக்குன்றீங்க சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. மோர்றீங்க சரிங்களா சரிங்களா செம்மையாக இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் உடைச்சி அணியாக போலேன்டா சூப்பர் டேஸ்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்கிறீங்க, செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு. சரி ஏன்டா அப்படி நல்லா இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். சரிக்கு அடிப்பேன் நான். செம்மையாக இருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதை நாங்கள் ஒரு போத்தலில் போட்டு வச்சு சாப்பிட போகிறோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா. ரொம்ப டேஸ்ட். இது கலகலப்பை தாண்டி ஒரு கிலோ டேஸ்ட் அப்படி இருக்குது.